ஃபைனலி ஆதார் ஐடியில் புது ரூல்ஸ் வந்தாச்சு. அது என்னன்னா, ஆதார் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களால் மை ஆதார் போர்ட்டல் வழியாக ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதுக்கு ஆதார் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பயோமெட்ரிக் அப்டேட், அதில் ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் ஸ்கேன், ஃபோட்டோ இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆதார் சேவை சென்டருக்கு போக வேண்டி வரும். அடுத்து டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு 2 விஷயங்கள் கொடுக்குறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். இது ரெண்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா மை ஆதார் போர்ட்டல் வழியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 14 ஜூன் 2026க்குள்ள நீங்க பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் சம் அமௌண்ட் உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு நீங்க பால ஆதார் ஐடி எடுத்து வச்சிருப்பீங்க. 5க்கு மேல 7க்குள்ள ஒரு பயோமெட்ரிக். அதை மிஸ் பண்ணீங்கன்னா 15ல இருந்து 17க்குள்ள 2வது பயோமெட்ரிக். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இதை மிஸ் பண்ணும் பட்சத்துல அரசு சார்ந்த விஷயங்களை நீங்க அப்ளை பண்ண முடியாது. எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபைனலி ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா, நீங்க வீட்டில இருந்துகிட்டே ஆதார் ஐடியை அப்ளை பண்ண முடியும். பட் நமக்கு இல்லை, முதியவர்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு, இவங்களுக்கு இது அப்ளை ஆகும். மினிமம் 700 ரூபாய். அதுக்கப்புறம் 2வது நபருக்கு 350 ரூபாய். இது எல்லாமே நீங்க முறையா ஆபீஸ்ல போயிட்டு அப்ளை பண்ணதான் அவங்க வருவாங்க. ஸோ அடுத்ததா மிக முக்கியமானது, பான் கார்டை ஆதார் ஐடியோட இணைக்கணும். அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 31 டிசம்பர் 2025க்குள்ள பண்ணிருக்கணும். தவறும் பட்சத்தில் நிறைய விஷயங்களை நீங்க சந்திப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.